இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோவிட்டா மற்றும் புனித ஃபாஸ்டினியூஸ் என்பவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர்கள் இருவரும் திருச்சபையருடைய வரலாற்றில் தொடக்க காலத்தில் வேத கலாபணி நேரத்தில் வாழ்ந்த சகோதரர்கள். இத்தாலி தேசத்தில் பிராசியா என்று சொல்லப்படுகிற பகுதியில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் சிறையில் இருந்த துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற பணியில் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால் அரசனால் கைது செய்யப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக தீயிலிட்டு இவர்களை எரிக்க முயற்சி செய்கிறார்கள். பசியோடு இருக்கிற சிங்கங்களுக்கு முன்பாகவும் போடுகிறார்கள். இருந்தாலும் அந்த சிங்கங்கள் இவர்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. கடைசியில் இவர்கள் இருவருடைய தலையை வெட்டி அரசன் இவர்களை மறைசாட்சியாக கொலை செய்தான் என்று இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித ஜோவிட்டா மற்றும் புனித ஃபாஸ்டினியூஸ் இவர்களுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். 3 நாட்களாக கற்பித்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். பசிதாகத்தை பொறுத்து கொண்டு இயேசு கற்பித்தவற்றை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இவர்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை அழைத்து இவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கேட்கிற நேரத்தில் இந்த இடத்துல அவர்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது அப்படி என்று தொடக்கத்தில் அவர்கள் ஒரு தயக்கத்தை இன்றைக்கு தெரிவிக்கிற ஒரு சூழலைத்தான் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தயக்கத்தை தெரிவித்த திருத்தூதர்களை பார்த்து உங்களிடம் எவ்வளவு உணவு இருக்கிறது என்று கேட்கிறார். அவர்கள் 7 அப்பங்களும் சில மீன் துண்டுகளும் இருக்கின்றன அப்படி என்று சொல்லுகிறார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் இருந்த அந்த குறைவான உணவுப் பொருட்கள், அதாவது 7 அப்பங்கள் மற்றும் சில மீன் துண்டுகள் என்றுதான் இந்த நற்செய்தி வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த உணவை ஆசீர்வதித்து பிறகு அவர்களை பகிர்ந்தளிக்க சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல குறைந்தபட்சம் 4000 பேர் இந்த 7 அப்பங்களையும் சில மீன் துண்டுகளையும் வைத்து வயிறார உண்டார்கள். அதற்கு பிறகு 7 கூடைகள் நிறைய மீதமுள்ள அப்பத்துண்டுகளை அவர்கள் சேகரித்தார்கள் என்கிற ஒரு செய்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது, நம்மிடத்துல குறைவாக இருந்தாலும் இறை பிரசன்னம் நம்மிடத்துல இருந்தால் அது பலுகி பெருகும். நம்மிடம் இருக்கிற குறைந்த விசுவாசம், நம்மிடம் இருக்கிற குறைந்த பொருட்கள், குறைந்த செல்வம், குறைந்த வசதிகள், குறைந்த உறவுகள், இவற்றை இறைவன் பலுகி பெருகச் செய்ய ஆற்றல் உடையவர். ஆகவே இறைவனில நம்பிக்கை வைக்க வேண்டும். காரணம், இறைவன் நம்மிடம் இருக்கும் குறைகளை நிறைவாக மாற்றக்கூடியவர் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்மிடம் குறைவுபடுகிற நேரத்தில், தோல்விகள் ஏற்படுகிற நேரத்தில், சோதனைகள் ஏற்படுகிற நேரத்தில் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டால் இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் என்கிற இரண்டாவது செய்தியையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. காட் ப்ரொவைட்ஸ், ஜெகோவா ஜீரா அப்படி என்று சொல்வார்கள். இறைவன் நமக்கு அள்ள அள்ள குறையாமல் கொடுக்கிற ஒரு தேவன் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியில சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேட்டேன். பல நேரங்களில் இறைவன் நமக்கு வளர்ச்சியை கொடுப்பார். ஒரு மலை மீது ஏறி போகிற அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி ரொம்ப அழகாக இருக்கும். வளர்ச்சி அடைந்த நாம் திடீரென்று சில ஆண்டுகள் வளர்ச்சி குறைவாக இருப்பதை நம்ம உணர முடியும். அந்த நேரங்களில் இறைவன் மலையிலிருந்து நம்மை தள்ளிவிட்டு விட்டார் என்று நினைப்பதை தவிர்த்து மாறாக வளர்ச்சியினுடைய ஒரு இரக்கம் தான் இந்த நிலை. இப்பொழுது நம்மிடம் இருக்கிற இந்த குறைகள், இப்பொழுது நம்மிடம் இருக்கிற இந்த இயலாமை, இப்பொழுது நம்மிடம் இருக்கிற இந்த வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை என்பது இன்னும் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு இரக்கம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தொய்வு ஏற்படுகிறதோ, சோர்வு ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் இன்னும் உயரிய இடத்திற்கு நம்மை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். இப்பொழுது இருக்கிற மிகப்பெரிய தொழில் முனைவோர்கள்,
அல்லது தொழில் அதிபர்கள், உலக பணக்காரர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக எலான் மஸ்க் என்று சொல்வார்கள், இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர். சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய ஒரு காணொளியை பார்த்த நேரத்தில், ஒரு காலகட்டத்தில் கடன் தொல்லை அதிகமாகி என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கண்ணீரோடும் கவலையோடும் இருந்தேன். இன்றைக்கு நான் உயர்ந்திருப்பது இறைவன் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை, என்னுடைய கடின உழைப்பு அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதே போலத்தான் இன்றைக்கு உலகத்துல சாதனையாளர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிற நேரத்துல வளர்ச்சி என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அந்த வளர்ச்சியிலிருந்து அவர்களுக்கு சமநிலை அல்லது வளர்ச்சி குறைவற்ற ஒரு சூழலும் இருந்திருக்கிறது. ஆனால் இறை நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்ம போராடுகிற பொழுது நாமும் உயர்த்தப்படுவோம் என்கிற அழகான செய்தியை இந்த நாள் குறிப்பிடுகிறது. ஆகவே பசியோடும் தாகத்தோடும் இருந்த அந்த மக்களுக்கு இறைவன் தானே சென்று அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய பசியை ஆற்றி அந்த ஒரு நிகழ்வை வாசிக்கிற பொழுதெல்லாம் இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் தொடுவார், நமக்கும் உணவளிப்பார், நம்மையும் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவனுடைய கரம்பிடித்து வழி நடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.